உங்க குழந்தைங்க எப்பவுமே ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்களா? நீங்க என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுறாங்களா? ஒரு 10 நிமிஷம் உட்காந்து படிப்பா அப்படின்னு சொன்னாக்க உங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஹாய், ஐ எம் பிரான்சிஸ். இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்க குழந்தைங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி மாத்துறதுக்கான ஃபார்முலா சொல்றேன். உங்க குழந்தைங்க எப்பவுமே ஃபோன் பார்க்கறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் உங்களோட தான் இருக்கலாம். குழந்தைங்க கையில யார் போனை கொடுத்தது? நாம 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் நம்ம நண்பர்களோட பேசிட்டு இருக்கிறதுக்கு ஃப்ரீ ஆகணுங்கிறதுக்காக அவங்களுக்கு லஞ்சமா கொடுத்தது தான் அந்த போன். லஞ்சம் கொடுக்கிற பழக்கத்தை போன் கொடுத்து வீட்லயே ஆரம்பிச்சு வச்சிடுறீங்க. அப்புறம் குழந்தைங்க போன் பார்க்கறாங்கங்கிற கம்ப்ளைண்டோட வரீங்க. உங்க குழந்தைங்க உங்களோட உட்காந்து அன்பா நீங்க செல்லமா அவங்களோட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க போன்ல யாரோ பேசுறத அவங்க ஏங்க கேட்க போறாங்க? டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களோட நோ கேட்ஜெட் டைம் அப்படின்னு ஒரு டைமை செட் பண்ணிட்டு டெய்லி ஒரு மணி நேரம் வாங்க நாம விளையாடலாம். அது ஒரு கார்ட்ஸ் விளையாடுறதா இருக்கலாம், இல்ல கேரம் போர்டு விளையாடுறதா இருக்கலாம், செஸ் விளையாடுறதா இருக்கலாம். எந்த கேம்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ அது அந்த கேம்ஸை நீங்க ஒன்னா உட்காந்து விளையாடுங்க. கண்டிப்பா குழந்தைங்க போன் கேட்க மாட்டாங்க. இது என் வீட்டுல நான் செஞ்சு பார்த்தேன். இப்ப எப்பவுமே என் பிள்ளைங்க வாங்க கேம்ஸ் விளையாடலாம்னு தான் கூப்பிடுறாங்களே தவிர உங்க போன் கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவதா, உங்க குழந்தைங்க கோவப்படுறாங்கன்னு சொல்றீங்க. உங்க குழந்தைங்க தானே, உங்க ரத்தம் தானே. நீங்க என்ன செய்யறீங்களோ அதை அவங்களும் செய்யறது இயல்பு தானேங்க. நீங்க சாந்தமா கணவன் மனைவிகளையோ உங்க அப்பா அம்மா கூட பேசும்போதோ பேசி பாருங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதைத்தான் குழந்தைங்க காப்பி அடிக்கிறாங்க. நீங்க சொல்றத அவங்க செய்வாங்களாங்கிறது எனக்கு தெரியாதுங்க. கண்டிப்பா நீங்க செய்யறத அவங்களும் செய்வாங்க. உங்க குழந்தைங்க வீட்டுல உட்காந்து படிக்கவே மாட்டேன்றான் அப்படிங்கிறது தானே உங்க பிரச்சனை. நீங்க மட்டும் பிக் பாஸ் சீரியல் பார்த்துக்கிட்டு ரூம்ல போய் உட்காந்து படிப்பான்னு சொன்னா எந்த குழந்தைங்க கேட்பாங்க? நீங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு அவங்க கூட போய் ஒரு 1 hour அல்லது 2 hours ரூம்ல நீங்க அமைதியா உட்காருங்க. நீங்க அவங்க இருக்கிற அறையில கூட போய் இருங்க. நிச்சயம் குழந்தைங்க உட்காந்து படிப்பாங்க. இது என் வீட்டுல நடக்குது, உங்க வீட்லயும் நடக்கும். ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.